எல்லோருக்குமே வணக்கம். இங்கு வந்து வழிபடுறவங்களுக்கு 21 தலைமுறை பாவங்களை, பிதுர் சாபங்களை நீக்கி சகல செல்வங்களையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் அப்படின்னா இந்த கோவில் தான் சொல்லலாம். மேலுமே இந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த ஆலயத்தோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான முக்கியமான விஷயங்கள் என்ன, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அதிசயமான விஷயங்கள் என்ன, திருவெண்காடு சுவேந்தாரேஸ்வரர் கோவில் இது பார்த்திங்களா புதன் தலம், அதாவது நரம்பு தளர்ச்சி, புத்திர பாக்கியம், கல்வி சிறக்க, 21 தலைமுறை சாபங்கள், பிதுர் சாபங்கள் அனைத்துமே நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகார தலமாக இருக்கக்கூடிய ஒரு கோவிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மேலுமே இங்கு அரோகர மூர்த்தி வழிபாடும், முக்குள் நீராடலும், புதன்கிழமை சிறப்பு பூஜைகளும், புதன் தோஷம், ராசி தோஷம் மற்றும் கர்ம வினைகளை நீக்க நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரமாக தலமாக இருக்குது. மேலுமே இது பார்த்திங்களா காசி பரிகார தீர்த்தத்துக்கு பதிலாக இந்த ஆலயத்திற்கு சென்று நீங்கள் இந்த வழிபாடுகள், இந்த பரிகாரங்களை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக 21 தலைமுறை சாபங்கள், வினைகள், கர்ம வினைகள் அனைத்துமே நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான வல்லமை படைத்த ஒரு கோவிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆலயத்தில் இன்னும் இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள் என்ன, இதையெல்லாம் பற்றின முழுமையான தகவலை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆலயத்தில் சிறப்பு பரிகாரமாக புதன் பகவானுக்கு பச்சை பயிறு, பச்சை வஸ்திரம் சாற்றி 17 மூலிகை எண்ணெய் தீபங்கள் ஏற்றி 17 முறை வலம் வந்து வழிபடுவது இந்த கோவில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப வழிபாட்டில் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. அதே நேரத்தில் திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய அக்னி, சூரிய, சந்திர தீர்த்தங்களில் நீராடி 3 குளங்கள் வழிபாடு செய்வது புத்திர பாக்கியம் மற்றும் சகல தோஷ நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவிலாக இருக்குது. அதே நேரத்தில் அரோகர மூர்த்தி வழிபாடு, சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய அரோகர மூர்த்தி சன்னதியில் வழிபடுவது பில்லி, சூனியம், ஏவல், நரம்பு நோய்கள், முன்னோர்களோட சாபம் அனைத்துமே நீங்க இது ஒரு அற்புதமான ஒரு கோவிலாக இருக்குது. மேலுமே இந்த ஆலயத்தில் பரிகார நேரம்னு பார்த்தோமா, புதன்கிழமைகள், புதன் ஓரையில் ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திர நாளில் வருவது ரொம்ப ரொம்ப இந்த ஆலயத்தில் சிறப்புன்னே சொல்லலாம். அதே மாதிரி பிதுர் பரிகாரம், ருத்ரபாதம் உள்ளிட்ட வடவாள் ஆல விருச்சகத்தின் அடியில் காசிக்கு இணையான பித்ரு தர்ப்பணம் செய்வது முன்னோர்களோட சாபத்தை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கோவிலாக இந்த ஆலயமானது இருக்குது. இந்த ஆலயத்திற்கு போனால் நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும், இந்த பரிகாரத்தோட நன்மைகளை விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கல்வி, கலைகளில் சிறந்து விளங்குறது, பேச்சில் ஒரு வன்மை, நரம்பு தளர்ச்சி, மனநோய், ஆண்மை குறைவு நீங்கிறது, குழந்தை பாக்கியம், திருமண தடைகள் அனைத்துமே நீங்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த திருவெண்காடு கோவில் நீங்கள் போய் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும். மேலுமே தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீரவும் இந்த திருவெண்காடு கோவிலில் புத்திர கிரக பரிகாரம் செய்யவும் இது ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு கோவிலாக இருக்குது. அனைவருமே இந்த ஆலயத்திற்கு விருப்பம் இருக்கிறவங்க போயிட்டு வாங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். திருவெண்காடு சுவேதாரேஸ்வரர் கோவிலானது சமய குறவர்களாகிய சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகிய 4வராலுமே பாடல் பெற்ற ஒரு சிவாலயமாக அமைஞ்சிருக்கு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோமா, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய தேவார பாடல் பெற்ற ஒரு தலமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே இது புதனுக்கு உரிய தலமாக இருக்கிறது. இந்திரன் வெள்ளை யானை வழிபட்ட தலம் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்குது. தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு, காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள 11வது சிவத்தலமாக இந்த ஆலயமானது அமைச்சிருக்கு. இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இந்த கோவிலோட தல வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வித்தியாசமானதோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவும் உங்களுக்கு இருக்கும். பிரம்மனிடம் வடம் பெற்ற மருத்துவ பார்த்தீங்களா அப்படிங்கிற அசுரன் தேவர்களுக்கு துன்பம் செஞ்சானாம். சிவபெருமான் அருளியபடி தேவர்கள் வேண்டூருவில திருவெண்காட்டில் வாழ்ந்து வந்திருக்காங்க. அசுரன் திருவெண்காட்டிற்கு வந்து தேவர்களோடு போர் செஞ்சானாம். அசுரன் சிவனை நோக்கி தவம் இருந்து சூலாயுதம் பெற்று ரிடவ தேவரை சூலத்தால் தாக்கி காயப்படுத்தினானாம். ரிடப தேவர் சிவன்கிட்ட முறையிட சிவன் கோபம் கொண்டாராம். அப்பொழுதுதான் அவருடைய 5 முகங்களில் ஒன்றான ஈசானிய முகத்தில் நின்று அரோகர மூர்த்தி தோன்றினாராம். இந்த அரோகர உருவை கண்ட மாத்திரத்திலேயே அசுரன் சிவனிடம் சரணாகதி அடைந்து வணங்கினானா. சரணடைந்த அந்த அசுரன் அரோகர மூர்த்தியோட காலடியில் காயம்பட்ட ரிடப தேவர் சுவேந்தாரணேஸ்வரர் சுவாமி நிறுத்த மண்டபத்திலும் இன்றுமே நம்மளால் காண முடியும். மேலுமே இது பார்த்திங்களா தென்னிந்தியாவின் மிக புகழ்பெற்ற ஒரு சிறப்பு வாய்ந்த பிரார்த்தனை தலம் அப்படின்னு சொல்லலாம். நவகிரக தலத்தில் இது ஒரு புதன் தலமாகவும், காசியில் விஷ்ணு பாதம் இருக்குது. இது போல் இங்கு ருத்ரபாதம் வடவாள் விருட்சத்தின் கீழே இருக்குது. இவருக்கு
திருவெண்காடர், திருவெண்காட்டு தேவர், திருவெண்காடையார், திருவெண்காடுடைய நாயனர், திருவெண்காட்டு பெருமான் அப்படிங்கிற சிறப்பான பெயர்களுமே இருக்குது. தினந்தோறுமே ஸ்படிக லிங்கத்துக்கு 4 அபிஷேகங்களும், நடராஜ பெருமானுக்கு ஆண்டுக்கு 6 அபிஷேகங்களும் ரொம்ப சிறப்பாக இந்த ஆலயத்தில் நடக்கும். அதே மாதிரி இது பார்த்திங்களா, இந்த திருவெண்காடு வடமொழியில் ஸ்வேதரண்ய ஸ்தோத்திரம் என அழைக்கப்படுகிறது. மேலுமே இந்த ஆலயம் பார்த்திங்களா, சிவபெருமானின் 64 வடிவங்களில் 43வது வடிவம் அரோகர மூர்த்தி. திருவெண்காட்டில் அரோகர மூர்த்தி தரிசனமானது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். சிவபெருமான் 1008 விதமான தாண்டவங்கள் புரிந்த திருத்தலம் அப்படிங்கிறதுனால தான் ஆதி சிதம்பரம் என்று அழைக்கப்படுது. சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிந்த ஒரு தலமாகவும், 108 சக்தி பீடங்களில் ஒரு தலமாகவும், நவகோள்களில் சூரியன், சந்திரன், புதன் வழிபட்ட ஒரு திருத்தலம் அப்படின்னு ஒரு புகழ் பெற்றிருக்கு. மேலுமே இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான சிறப்புகள் என்னன்னு பார்த்தோமா, புதன் பரிகார தலங்களில் முதன்மை தலமாக இந்த தலமானது இருக்கு. சிவபெருமானது ஆனந்த தாண்டவத்தின் போது அவரோட முக்கண்களிலிருந்தும் சிந்திய நீர்த்துளிகளுக்கு அக்னி, சூரிய, சந்திர தீர்த்தங்களாக அமைஞ்சிருக்கிறது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். படிப்பில் மனம் ஈடுபடாத மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்குமே இந்த திருக்கோவிலில் நீங்கள் வந்து இந்த புதனை தரிசனம் செய்து பரிகாரமாக நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் இருக்கும். அதே நேரத்தில் படிப்பு நல்ல உங்களுக்கு வரும். சிவத்தலங்கள், தேவார திருத்தலங்கள், அதே மாதிரி இது பார்த்திங்களா, திருஞான சம்பந்தர், சுந்தரர், திருநாவுக்கரசர் போன்றவங்க வழிபட்ட ஒரு அற்புதமான ஒரு கோவிலாகவும் இருக்குது. 3 திருத்தம், 3 தீர்த்திகள், 3 தல மரம் அப்படின்னு இந்த கோவிலானது அமைச்சிருக்கு. வேங்கடம் முதல் குமரி வரைக்குமோ 2 வெண்காடு மேவிய விகிதரன். மேலுமே ஞான சம்பந்தரின் திருக்காட்டு பதிகத்தின் எளிய விளக்கமாக இது எந்த ஆலயமானது அமைச்சிருக்கு. வழிபட்ட நம்மளுடைய அம்பாள் வித்தையை உபசேதித்தாள். ஆதலின் அம்பாளுக்கு பிரம்ம வித்யாம்பிகை அப்படின்னு பெயருமே வந்ததாம். மேலுமே தேவேந்திரன், ஐராவதம் அப்படிங்கிற வெள்ளை யானை, மகாவிஷ்ணு, சூரியன், சந்திரன், அக்னி, வேத கேது, சுவேதன் ஆகியவங்க பூஜித்திருக்காங்க இந்த ஆலயத்தை. மேலுமே உத்தாளக முனிவரோட 8 வயது குமாரனுமான வேத கேதுவோட உயிரை பறிக்க வேண்டி யமன் பாசக்கயிறை வீசிய போது சுவாமி வெளிப்பட்டு கால சம்ஹாரம் செய்ததாக ஸ்தல புராணமே சொல்லப்படுது. மேலுமே இந்த ஆலயம் பார்த்திங்களா, சலந்தரன் மகன் மருத்துவன் இறைவனை நோக்கி தவம் செஞ்சதான். இதே மாதிரி இந்த ஆலயம் பார்த்திங்களா, பிரம்மா சமாதி இங்கே இருக்குங்க. இந்த ஊர் சங்கல்பத்தில் என்று அழைக்கப்படுது. இந்திரன் விருத்திராசுரனை கொன்ற பாவத்தை இங்கே திருவெண்காடரை வழிபட்டு நீங்கி கொண்டானாம். இங்கு நடைபெறக்கூடிய மகோத்சவம் இந்திர மகோத்சவம் என்று அழைக்கப்படுகிறது. இந்திரனே வந்து நடத்தி வைத்ததாக ஐதீகம். அதாவது இந்த ஆலயம் பார்த்திங்களா, ஐராவதம், இந்திரன் ஐராவதம் அப்படிங்கக்கூடிய தன்னுடைய வெள்ளை யானையோட மேல் பவனி வந்தபோது துருவாச முனிவர் தந்த மாலையை மதியாது வாங்கி யானையோட மத்தகத்தின் மேல் வைக்க யானையும் அந்த மலையை காலிலிட்டு மிதித்ததாம். துருவாசர் சினந்து யானையை காட்டானை ஆகுமாறு சபித்தாராம். பின்னர் பார்த்திங்களா, அந்த யானை தவறுக்கு வருந்தி முனிவரை பணிந்து சாப விமோசனம் வேண்டியதாம். முனிவர் திருவெண்காட்டீசரை சென்று தொலை சாபம் நீங்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதன்படியே ஐராவதம் திருவெண்காட்டில் சில காலம் காட்டானையாக தெரிந்ததாம். அதுக்கப்புறம் தான் திருவெண்காட்டில் ஈசன திசையில் தன்னோட பெயரில் ஒரு தடகம் அமைத்து சிவலிங்கம் ஸ்தாபித்து வழிபாடிற்றி ஈசன் அருள் பெற்று மீண்டும் இந்திரலோகம் சேர்ந்ததாம். யானை அமைந்த வெள்ளை யானை தவம் செய்யக்கூடிய மேதகு வெண்காட்டான என்றும், யானை வழிபட்டதை பெரிய உருவத்தானை வணங்கும் வெண்காடு அப்படின்னு சொல்லும். இந்திரன் கயந்திரம் வழிபட நின்ற கண்ணுதல் அப்படின்றோம். யானை அருள் பெற்றதை அடைந்த ஐராவதம் பயணிக்க தன்னருள்க சுரக்கும் வெண்காடு அப்படின்னும் பாடுகிறாராம். மேலுமே திருநாவுக்கரசர் வெள்ளை யானை வேண்டும் வரம் கொடுப்பார் அப்படின்னு பாடப்படுது. மேலுமே இந்த ஆலயம் பார்த்திங்களா, உத்தாள முனிவரோட புத்திராதாகிய சுவேதகேது 8 வயதோட தன்னோட ஆயுள் முடிவதையும் அப்படிங்கிறத உணர்ந்து திருவெண்காட்டிற்கு வந்து சிவபூஜை செஞ்சு கொண்டு வந்து இருந்தாராம். 8ஆம் வயது முடியும் நாளில் யமன் வந்து சுதேக கேதுவோட மேல்
பாசத்தை வீசி சிவ பூஜை தடைபடுகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருந்த சிவபெருமான் வெளி போந்து யமன் வழியை அழித்திருந்தாராம். பின்னர் பார்த்தீங்களா, சுவேத கேது திருவெண்காட்டில் சில காலம் இருந்து இறைவனோட ஆடல் கண்ட பின் அவனோட திருவடியில் சேர்ந்தாராம். சம்பந்தர் வெங்காளன் உயிர் விட்ட பிணை என்று இந்த ஊர் பக்திகத்தில் இத்தனை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இந்த திருவெண்காடு திருவிழா அப்படின்னு பார்த்தோமா, சித்திரையில் திருவோணத்தில் நடராஜர் அபிஷேகம், வைகாசியில் அமாவாசையில் சிவப்பிரியர் மணிகரண்கையில் தீர்த்தமாடுதல், வெள்ளை யானைக்கு சாப விமோசனம் கிடைக்கிறது. அதே மாதிரி ஆணியில் உத்திரத்தில் நடராஜர் அபிஷேகம். அதே மாதிரி பார்த்திங்களா, இதில் ஒவ்வொருமே ரொம்ப சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான திருவிழாவாக இந்த ஆலயமானது கோவில் அமைஞ்சிருக்கு. இது பார்த்திங்களா, நவ கிரகங்களுக்கு ஒருவரும் வித்யாகாரகன் மதுளகாரகன் என்றெல்லாம் வழங்கப்படக்கூடிய புதனுக்கு தனி சன்னதியுமே இங்கே அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்களா, இந்த ஊரில் அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களில் தொற்று நோய் பரவிய போது யாராவது ஒருவர் மேலே அரோகர மூர்த்தி ஆவேசமாக வந்து விபூதி கொடுத்தவுடன் அந்த நோயானது மறைந்து விட்டதாம். சிறு தொண்ட நாயகரோட மனைவி திருவெண்காட்டு நங்கையும் அவரோட தோழி சந்தனங்கையும் இந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இந்த கோவிலானது சோழ பாண்டிய விஜயநகர அரசர்களோட கல்வெட்டுக்கள் நிரம்பி இருக்குன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்களா, பிரார்த்தனை என்ன செய்யலாம் அப்படின்னா, இங்கு கல்வி தொழிலுக்கு அதிபதியான புதனுக்கு தனி ஆலயமானது இந்த ஆலயத்தில் இருக்குது. கல்வி மேன்மை அடைய, தொழிலில் சிறக்க, பிணிகள் நோய்கள் அனைத்துமே நீங்க, குழந்தை பேறு பெற புதனை வழிபட்டாலே மேன்மை அடைவது உறுதிங்க. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய வடவால் ஆழ விருச்சகத்தின் அடியில் ருத்ர பாதமானது இருக்குது. இது 21 தலைமுறையில் வருகின்ற பிதுர் சாபங்கள் அனைத்துமே நீங்கும். இதனோட பெயர் ருத்ர கயா. காசியில் இருப்பது விஷ்ணு கயா அப்படின்னு சொல்லலாம். பூர்வ ஜென்ம பாவங்கள் அனைத்துமே நீங்கும். குழந்தை பேரு, திருமண வரம் ஆகியவை அனைத்துமே இந்த தளத்தில் கைகூடுகிறது. மேலுமே நரம்பு சம்பந்தமான வியாதிகள் அனைத்துமே குணமாகும். கல்வியில் மேன்மை, அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு பேய் பிசாசு தொல்லைகள் அனைத்துமே நீங்க வேணும் அப்படிங்கிறங்க இந்த தளத்துக்கு வந்து வழிபாடுகள் செய்யலாம். இந்த தளத்தில் வழிபடுறவங்களுக்கு துயரம் நீங்கி மன அமைதி நிச்சயமாக கிடைக்கும். மேலுமே வேலை வாய்ப்பு, தொழிலில் விருத்தி, உத்தியோக உயர்வு இது எல்லாத்துக்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்வதனால சுவாமி பக்தர்களோட வேண்டுதல்களை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பாரு. நவகிரக தலங்களில் இது புதனுக்குரிய தலம் அப்படிங்கிறதுனால புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் அணிவித்து வெண்காத்தால் மலர் சூட்டி பாசிப்பருப்பு பொடியில் காரம் சேர்த்து நிவேதனம் செய்யணும். உடலில் நரம்பு சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் புதன் பகவானை வழிபட வேணுங்க. மேலுமே திருமண தோஷம், புத்திர தோஷம் இருக்கிறவங்க புதன் பகவானுக்கு 17 தீபம் ஏற்றி 17 முறை வலம் வந்து வழிபடுவாங்க. சுவாமிக்கு மஞ்சள் பொடி, திரவிய பொடி, தைலம், பால், தயிர், விபூதி, பன்னீர், இளநீர், பஞ்சாமிர்தம், எலுமிச்சை, தேன், அது மட்டும் இல்லாமல் சந்தனம் இது எல்லாத்தினாலையுமே அபிஷேகம் செய்யலாம். மேலுமே இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் படைத்தல் இது எல்லாத்தையுமே நீ செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காசிக்கு சமமான இந்த தலத்தில் 6 அதில் 1 திருவெண்காடு. இந்த தலத்தில் மூர்த்தி, தீர்த்தம், தலவிருச்சம் எல்லாமே 3 நவகிரகங்களில் இது புதன் பகவானுக்குரிய ஒரு அற்புதமான தலமாக இருக்குது. மேலுமே இந்த ஆலயம் 51 சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். சிவனோட 64 மூர்த்திகளில் ஒன்றான அரோகர மூர்த்தியை இந்த தலத்தில் மட்டுமே காண முடியும் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயமா இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.